முத்தாள அம்மன் வந்து முத்தாளுது, முத்தமிழை மீனாட்சி பொழுது ஆளுது, கொத்தோடு மலரெல்லாம் மனம் வீசுது, உந்தன் கோபுர கலசத்திலே ஒளி வீசுது. சித்தாடை கட்டி வந்த பிள்ளை தமிழோ, தித்திக்கும் தேன் பாயும் கண்ணி தமிழோ. சொக்கருக்கு மாலையிடே சொந்த வெள்ளம் கூடி வர, சொக்கருக்கு மாலையிடே சொந்த வெள்ளம் கூடி வர, காலமெல்லாம் உள்வாசல் கையான கோலமம்மா, காலமெல்லாம் உள்வாசல் கையான கோலமம்மா. முத்தாள அம்மன் வந்து முத்தாளுது, முத்தமிழை மீனாட்சி பொழுது ஆளுது. பூமாலை பொன்மாலை முத்தாளம்மா, பூமாலை பொன்மாலை முத்தாளம்மா, பூஞ்சோலை நீ இருக்க அலங்காரம்மா. பூமாலை பொன்மாலை முத்தாளம்மா, பூஞ்சோலை நீ இருக்க அலங்காரம்மா. வைகை நதி கரையோரோ வண்ணத்தமிழ் இசை கேட்டு, வைகை நதி கரையோரோ வண்ணத்தமிழ் இசை கேட்டு, வெள்ளி மீன்கள் வந்து வந்து துள்ளி விளையாடுதம்மா, வெள்ளி மீன்கள் வந்து வந்து துள்ளி விளையாடுதம்மா. முத்தாள அம்மன் வந்து முத்தாளுது, முத்தமிழை மீனாட்சி பொழுது ஆளுது, கொத்தோடு மலரெல்லாம் மனம் வீசுது, கொத்தோடு மலரெல்லாம் மனம் வீசுது, உந்தன் கோபுர கலசத்திலே ஒளி வீசுது. முத்தாளே அம்மன் வந்து முத்தாளுது, முத்தமிழை மீனாட்சி பொழுது ஆளுது, முத்தமிழை மீனாட்சி பொழுது ஆளுது, முத்தமிழை மீனாட்சி பொழுது ஆளுது. கேட்டதும் கொடுப்பேனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கீதையும் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா. ஏற்றிய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா, ஏழைகள் மனதில் வைத்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா. கேட்டதும் கொடுப்பேனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கீதையும் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா. ஏற்றிய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா, ஏழைகள் மனதில் வைத்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா. சாத்திய மாலையிலே கிருஷ்ணா கிருஷ்ணா, தருமத்தை தேடி வந்தோ. தாயுடன் வாழ்ந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா, தந்தையை அறிந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா. தாயுடன் வாழ்ந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா, தந்தையை அறிந்ததில்லை. ஓரிடமே கொடுப்போ கிருஷ்ணா கிருஷ்ணா, ஓரிடமே கொடுப்போ கிருஷ்ணா கிருஷ்ணா. உலகத்தில் வாழ வீடு கிருஷ்ணா கிருஷ்ணா, உலகத்தில் வாழ வீடு. கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, இதையும் நாயகனே.
கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையும் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா. குளிச்சாமி சிறப்பான முறையில் பேர் அன்புகள் சார்ந்து பெரியோர்கள் அனைவருக்கும் பெற்றெடுத்த நிலைமை அன்பு சார்ந்த தாய்மார்கள் அனைவருக்கும் உடன் பிறவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனது அன்பு சார்ந்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர் அனைவருக்கும் நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்துக்கான வருகை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம் பொற்குற்றம் இசைக்குற்றம் மசைக்குற்றம் காளிகள் குற்றம் ஆகிய எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் நாங்கள் கைகள் கொண்டு நாங்கள் எவ்வளவு தப்பு செஞ்சாலும் தப்புக்கு தக்கன ஊரில் காசு கண்ணியை மட்டும் பிடிச்சிக்கிறாம உங்கள் வீட்டில் நீங்கள் பெத்த பிள்ளைங்க தப்பு செஞ்சால் எப்படி மன்னிப்பீங்களோ சிறப்பான முறையில் எல்லாம் தூக்கி போட்டு வதக்குன்னு அதுலேயே மிதிப்பீங்களோ எதில் மிதிச்சாலும் பரவாயில்ல. ஏன்னா இன்னைக்கு நம்ம காரியாவட்டி பகுதியில் ஏதோ ஓரளவு கொஞ்சம் மழை பெஞ்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன். நேற்று அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சதுல இருந்து சும்மா கொஞ்சம் சொட்டு சொட்டு விழுந்துச்சு. மழை பெஞ்சு கேள்விப்பட்டேன். நீ எங்க ஆப்பிரிக்கால? ஏன்னா எங்க ஊர்ல பேஞ்சு தொலைலடா, அதான் நான் சொல்ல வரேன். நல்ல வீரதா மழை பெய்யும். அப்படி பேசாதீங்க. இதே மாதிரி இது பெய்யுற மழை நல்ல மழைங்கிறியா? கோழி குஞ்சியெல்லாம் செத்து போயிடும். சூட்டை கிளப்பி விடுறோம் மழை. ஒண்ணு பேஞ்சா தர குளிர பெய்யணும். இந்த 90-95 இழுத்து கிடக்குல. ஆமா, நெருக்கி போட்டுன்னு போயிடும். ஏற்கனவே வெக்கையில முக்காவாசி முடிஞ்சிருச்சு. இந்த கூலிச்சாய் மட்டும் பாத்துக்கங்கடா, அவட டொப்புன்னு போனாலும் போயிடும். அவன் எத்தனை தண்ணி வந்தாலும் சாக மாட்டான். குளிச்சாமி கொரோனாவே தாண்டிட்டானடா. அவன் ஏன் இத்தனை கொரோனாவிலையும் சாகல தெரியுமா? கொரோனாவை விட கொடிய வைரஸ் இந்த முண்டை தான்டா.
கொரோனாவிலே நானும் ராமதாஸ் என்ன ஏன்டா இருக்கிறேன் பேசுறது ஒண்ணு ஒன்னே மட்டும் பேசியா தப்பிச்சிருக்கான். ஏன்? எப்படி சரியான நரசு நர்ஸா டாக்டர். சரி நான் நைட்டுக்கு டேய் வாயில உள்ள போயில எடுத்து போடுறா டேய் போயில வச்சுக்கிட்டே தெரியும் பார்த்து பேசுற முண்டை வாய் நிறைய கணேசி போயில வச்சுக்கிறேன் எப்ப பார்த்தாலும் செட்டு புல்லு விழுந்து தொலைச்சிட போகுது இவனோட பெரிய தொலையாத்தான் இருக்கு. அதனால சிறப்பான முறையில் நாடகம் நல்லது ஒரு நாடகம் அருமையான இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வந்த அன்பு சார்ந்த சொந்தங்களுக்கும் சிறப்பான முறையில் நன்றிகளை எஞ்சாந்து தெரியப்படுத்திக் கொண்டு நாடகம் மிக அருமையான நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம். இந்த நாடகத்தில் நல்லதொரு நடிகர்லாம் வந்திருக்காங்க. ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். அதே போல அன்பார்ந்த கூட்டம் விடிய விடிய இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். ஏன் இருப்பாங்க போன வருஷம் வந்தோம்ல நம்ம அப்படியா? நான் வந்து ஒரு 3 வருஷம் ஆச்சுங்க. பிள்ளை எங்க ரெக்கா போறாப்புல இருக்கு. டெய்லி ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஊர் போறான். மாவட்டம் விட்டு மாவட்டம், நாடு விட்டு யாரு விட்டாலும் போயிருவேன். நான் அந்த அளவுக்கு கிராக்கியா இங்க பேசாதீங்க. ஏன்னா இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் அருமையான நாடகம். முதல்ல இந்த நாடகத்துக்கு ஏங்க நாடகம்னு பேர் வந்துச்சு? நிறைய பேருக்கு தெரியாது பாத்தீங்களா? இந்த நாடகத்துக்கு ஏன் நாடகம்னு பேர் வந்துச்சுன்னா நாடு பிளஸ் அகம். இந்த நாட்டில் உள்ள விஷயங்களை அகம் என்றால் உள்ளம், உள்ளம் பட எந்த விஷயமே அதாவது ஓப்பனா ரொம்ப யதார்த்தமா பேசக்கூடிய இடம் இப்பேற்பட்ட மேடை. அதனாலதான் நாட்டில் உள்ள கருத்துக்களை பேசுவதற்காக தேர்வு செய்யப்பட்ட இடம் இந்த நாடகம். இதனாலதான் நாடு பிளஸ் அகம் நாடகம்னு பேர் வந்த காரணம். மனுஷனுக்கு மனுஷன் நாடகமும் ஆடுறோம்ல. ஆமா, எப்படி உலகத்திலேயே நம்ம தான் நாடகக்காரங்க. ஒரு ஊர்ல பேசலாம் வேணு போன உடனே இந்த நாடகக்காரங்க வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மைக்குமே எல்லா பேருமே நடிகந்த. எல்லா பேரும் வீட்டுல பொண்டாட்டிக்கிட்ட தப்பிக்கிறதுக்கு என்னென்ன போய் சொல்றான். எவ்வளவு நாடகத்தை போடுறோம். எல்லா பேரும் ஒரு நடிகன் தானே. நம்ம சம்பளம் வாங்குறோம், அவங்க காசை கொடுத்து போட்டு நடிக்கிறாங்க. ஆனா பொண்டாட்டி கிட்ட புருஷன் போடுற நாடகம் தான் பெரிய நாடகமே. அத்தடி பெண்கள் எல்லாம் கோளார இருந்து பொழைச்சுக்கிறேன்னு பெண்களுக்கு முக்கியமான விஷயம் சொல்றேன் கேட்டுக்கங்க. டெய்லி உங்க புருஷன் உங்களுக்கு பூ வாங்கிட்டு வந்தா பொண்டாட்டி மேல பாசம் நினைக்காதீங்க. பூக்காரி மேல பாசமா கூட இருக்கலாம். யாரையும் நம்ப முடியாது. ஏன்னா குளிச்சாமி எல்லாம் பூத்தோட்டத்தை வித்திருக்கேன். ஒரு பொம்பளை விட்டு பூத்தோட்டத்தை வித்து காணவே வித்துட்டேன். எச்சிக்கலப்பைய போட நாசப்பட்டு போறவனே. அப்ப என்ன ஆடுறோம்? பெண்களால ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். பெரிய மனுஷன் போட சின்ன பையடா சின்ன பையடாடா. என்னைக்கே ராமதாஸ் அதாவது என்ன இழுக்கிறேன் பாரு. பெரிய மனுஷனா பெரிய மனுஷன் நடந்துக்கிறேன். பெரிய மனுஷனா இருங்கத்தனமா 85 வயசுல இன்னும் பொம்பளையை தேடுறானே. அப்ப சின்ன பையன் தானே. இவனை ஏன் நாங்க தயவு செய்து யாரும் தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. கூலிச்சாமி பெரிய மனுஷன். சின்ன பையன் தப்பு செஞ்சா டேய் இத பண்ணக்கூடாது, இது தவறு, நல்வெல்ல போன்னு சொல்லணும். நாங்க இளவட்ட பிள்ளைங்க ஒரு பிள்ளைய சைட் அடிச்சா எங்க அந்த பிள்ளையோட 2 வயசுக்கார பிள்ளைய இவன் சைட் அடிக்கிறான். ஆமா விளங்குமா? இந்த ஒண்ணு 1500 ரூபா விடு உனக்கு செட்டப் பண்ணி விடுறேங்கிறேன். என்னைக்காவது நாங்க நாடகத்துக்கு லீவு கிடைச்சு போச்சுன்னா எல்லா பேரும் ரெஸ்ட போட்டு தூங்குவான். அப்படித்தானே மாமா? ஆனா இவன் நாடகத்துல தான் ஒரு நாள் லீவ் விட்டா லார்ஜுக்கு ஆள் பார்க்க போயிடுறான். ஒரு விஷயம் தெரியுமா? ஏண்டா குளிச்சாமி கேவலப்படுத்த எதுக்கு தான் நாடகத்துக்கு இருக்கிற ஊராமே 4 பேரோட இவனையும் போட்டு விட்டுறாங்க. என்ன செய்ய சொல்ற? சத்திய படிக்க சொல்றேன். கூலிச்சாமி உண்மைக்குமே தாளக்காரன் கிடையாது. கூலிச்சாமி உண்மையான கதை யாருக்காவது தெரியுமா? நம்ம மீனாட்சி அம்மன் கோயில்ல சிலுவர் பாத்திரத்துக்கு முண்டை பேர் வெட்டுற முண்டை டப்பு டப்புன்னு வெட்டுவாங்க. அதை டப்பு டப்புன்னு வெட்டி நாடகரமா கொண்டுக்கிறீங்க. நீ ஒரு ஆளுக்கு உருப்படியா இருந்து தொலை. நாடகம் நல்லது ஒரு நாடகம். ஆனா கூலிச்சாமிக்கு எந்த ஒரு பழக்கமும் கிடையாதுங்க. ஏன்னா கூலிச்சாமிக்கு மதுவும் ஆகாது மாதுவும் ஆகாது. நேத்து ஒருத்தர் வந்து அவனோட கூட பிறந்த அண்ணன். அப்படி சரி இருக்கட்டும் இருக்கட்டும். எல்லாமே நம்ம பிள்ளைத நம்ம தான் கோலார பார்த்துக்கிறோம். ஏன்னா மாமா இன்னைக்கு நடக்கிட்ட நாடகம் அழகான லவ் ஸ்டோரி. அந்த வத்தியா சொல்லி வாய் மூடல. யாராவது சொல்றீங்க இந்த லவ் வந்து இளவட்ட பேருக்கு பண்றதுடா. இங்க பாரு, லவ்னா காதல் என்று அர்த்தம். ஒரு தாளக்காரன் செருப்படி வாங்க போற நீங்க பாத்துட்டு இருங்களேன். வாங்கிடுவேன் கொஞ்ச நேரத்தில் வாங்கிடுவேன். வெறி பிடிச்சி திருறே குளிச்சாமே ஒழுக்கமா இருந்துக்க. காதல்
கதை. முருகப்பெருமானே வள்ளிய லவ் பண்ணியா கல்யாணம் முடிச்சிருக்காரு. காதலிக்க தப்பா? அதே தப்புலப்பா. காதல ரொம்ப பிடிக்கும் சொல்லு. ஆனா இவன் கூலிச்சாமி காதலிச்ச பொம்பளை ஊரா செத்து போச்சு. ஏங்க பூரா 85 90 இவன் வயசுக்கு நான் 16 சிவிலேஜுக்கு இருக்கிட்டு போயா 1 10 பேர் நல்லா இருந்தா செருத்து. அதனால நல்லதொரு முறையில் ஏன்னா பெண்களுக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி ஆண்கள் செய்யறது ஒரே ஒரு பிரச்சனை தாங்க. ஏன்னா எல்லா ஆண்களுமே குழந்தைக்கு சமானந்தே. குடிக்கிற ஆளும் குழந்தையும் ஒண்ணு. ஏன் தெரியுங்களா? குழந்தைக்கு எதையுமே சரிவர பேச தெரியாது. அதே போல குடிச்சாலும் நம்ம ஆளு கட்டிங்க போட்டா கொலை அத்துருவா மனுஷன். சொன்னதவே சொல்லி கொலை அத்து நம்மளை போட்டு சித்திரம் விழுந்த அப்படின்னா. ஆனா இங்க இருக்கிற எல்லா பேரையும் பாருவேன் ஃபுல்லா குழந்தை முகமா தான் இருக்க தவிர யாரும் குடிச்ச முகமா தெரியல. நல்லா உட்காந்துருக்கீங்க. பப்பு டான்ஸ் முடிஞ்சு போச்சுன்னு யாரும் போயிடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு வந்திருக்க டான்ஸ் பயங்கரமான டான்ஸ். மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்திலேயே 1 நம்பர் அக்குமாருக்கு லூசு முண்டைய கூட்டி வந்திருக்கோம். சேச்சா நல்ல முண்டை தான்டா. நல்ல முண்டடா. ஏடா அத போய் லூசு முண்டை. நீ போடா எச்சுக்கல முண்டை நீ ஓட. நல்ல முண்டடா. வந்திருக்க டான்ஸ் அப்பேற்பட்ட டான்ஸ். 50 ஒம்பளை பேசுறவாயே ஒரு சக்கரத்து மக பேசுவா. பேசட்டும். ஏனால் நீ அந்த பிள்ளை வெளியே வரட்டும். கூலிச்சாமி உன்னை லூஸ் நல்ல முண்டைங்கிறேன். பாத்துக்குருவா மாமா. என்னத்தா ஏத்தாய் ஏக்காய் ஏக்கா என்ன பார்த்தா ராசாத்தி உட்காருக்கா நல்லா இருப்பா புண்ணியமா போக உட்காருக்கா நாடா அப்படி உட்காந்துருச்சு. ஏன்னா இங்க பாருங்களேன் ஒரு ஊர்ல திருவிழான்னு வந்துட்டா புதுச்சேலை கட்டி உட்காந்துருக்குது பெண்களோட அருமை ஜம்முண்டு. யார் யாப்ப சேலை கட்டுறா நைட்டியை போட்டுக்கிட்டு ஜம்முண்டு வந்துருதுங்க. அன்னைக்கெல்லாம் ஒரு ஒம்பளை கறி எடுக்க காரியாவட்டில் நைட்டியோட தெரியுது. கேட்டா நான் பெரியார்ல இருந்து வரேன். அது ஒரு வழியில புருஷங்க இருக்கு நல்லது தானே. 150 ரூபா தான் நைட்டி. சரி சேலண்டு போனா 7000 8000ல. அப்படி பேசாதீங்க. நைட்டி போடுறது நல்லதா. முத நான் கேட்கிறேன் மாமா. நான் கேட்கிறேன் நைட்டி முத எங்க பிறந்துச்சு? அது என்ன கேள்வி? எங்க பிறந்துச்சுன்னு? எங்க பிறந்துச்சு? என்ன எங்க பிறந்துச்சு? டெய்லர் இல்லப்பா. நைட்டி முத பிறந்த இடம் பெரியாஸ்பத்திரி. எப்படி பிள்ளை பக்கம் போறப்பதான் அங்க மாட்டி விடுவாங்க. மாசமா இருக்கிற வகுத்து எப்படியே தெரியும். நடந்து குடுறி அப்பதான் பிள்ளை இறங்கும். மைத்த புடுங்க தெரியாது. அப்படி பேசாதரா மதன். நைட்டி நைட்ல போட்டாதான் நைட்டி. பகல்ல போட்டா நான் பகட்டியா? அப்படி இல்ல மதன் ராஜ். நைட்டி நைட்டி என்பது சில பேருக்கு புரியாம நடந்துக்கிறாங்க. இப்படித்தான் எங்க ஊர்ல ஒரு பொம்பளை இருக்கு. அந்த பொம்பளை ஆள் வளரவே இல்லை மாமா. பக்கத்து வீடு தானே? என் பக்கத்து வீடு தான்டா. இங்க யாரு அந்த பொம்பளை 3 அடி ஒசரம் தான் மாப்பிள்ள. இந்த 3 அடி ஒசர பொம்பளைக்கு ஒரு ஆசை வந்துருச்சுடா. நைட்டி போடணும்னு ஆசை. ஏன்னா 5 அடி பொம்பளை நைட்டி போட்டா அம்சமா இருக்கு. 3 அடி ஒசர பொம்பளை நைட்டி போட்டா எப்படா இருக்கு? போய் மயங்கிட்ட போய் கேக்குது, டே மகனே எனக்கு நைட்டி போட ஆசையா இருக்கு நைட்டி எடுத்தாலான்னு கேக்குது. இவன் ஆசம்பத்து போறவன் சும்மா இருக்க வேணா. ஊர் திருவிழான்னு பொண்டாட்டிக்கு போய் பூ போட்ட நைட்டியா 10 நைட்டி எடுத்து வந்திருக்கான். இவனுக்கு நான் வைத்தறிச்ச ஆத்தா போய் மயங்கிட்ட சண்டை போடுது. ஏண்டா டே நேத்து வந்த சக்காலத்துக்கு 10 நைட்டி எடுத்து கொடுத்துருக்க. உன்னை 10 மாசம் சுமந்து பார்த்த ஆத்தா எனக்கு ஒருத்த நைட்டி எடுத்து கொடுக்க மாட்டான்னு கேட்க. அப்பத்தான் மயங்காரன் பார்த்தான் ரோசப்பட்டான். நம்ம ஆத்தா நம்மளை கேவலமா நினைக்குது. விறுவிறுன்னு கடைக்கு போய் ஆத்தாளுக்கு ஒரு நைட்டி எடுத்து கொடுத்துட்டான் மாப்பிள்ள. இந்த பொம்பளை நைட்டிய போட்டுக்கிட்டு வீதி வீதியா காட்டுதுரா. ஏன் சுப்பு ஏன் இத பாரு, என் நைட்டிய பாரு, ஏன் சரசு என் நைட்டிய பாரு, என் மையன் எடுத்து கொடுத்த நைட்டி. இப்ப இந்த பொம்பளை நைட்டி போட்டதெல்லாம் பிரச்சனை இல்ல. இந்த பொம்பளை போட்டிருந்த நைட்டி தான் பிரச்சனை. மாப்பிள்ள பொண்டாட்டிக்கு பூ போட்ட நைட்டியா எடுத்து கொடுத்த விளக்கண்ண ஆத்தாளுக்கு நைட்டி எடுத்து கொடுத்தால ஒரே செக்க செவேன்னு சிகப்பு கலர்ல ஒரே பிளெயினா நைட்டி எடுத்து கொடுத்துட்டான். இந்த பொம்பளை இருக்கிறது எத்தனை அடிடா? 3 அடி ஒசர பொம்பளை நைட்டி போட்டா எப்படி இருக்கு? மயங்காரம் எடுத்து கொடுத்த சிகப்பு நைட்டி பிளெயின் நைட்டி இதை போட்டுக்கிட்டு மூடிக்கிட்டு இருக்காம வாசல்ல போய் உட்கார. இந்த 3 அடி ஒசர பொம்பளை சிகப்பு நைட்டி போட்டு வாசல்ல உட்காரவும் இந்த நேரம் வீட்டுக்கு சிலிண்டர் போடுறேன்னு வந்திருக்கான். எவனோ வெறும் சிலிண்டர் தான் வாசல்ல வச்சிருக்கான்னு மண்டமயத்தை பிடிச்சி தூக்கிட்டு கிளம்பிட்டான். மயங்காரம் பார்த்து போட்டு ஐயோ ஐயோ எங்க ஆத்தாடா, ஐயோ ஐயோ எங்க ஆத்தாடா ஒரு வழியா வண்டியை நிப்பாட்டிட்டாங்க. ஏத்தா நீ சோத்தான் தின்றியா? அவனே உன்னை குடும்பம் பிடிச்சி தூக்கிட்டு போறானே கத்தி தொலைய வேண்டியதானே. அப்பதான் இந்த ஆத்தா சொல்லிச்சா நான் கத்துறேன்டா. அவன் கேஸ் லீக்காது நினைச்சுக்கிட்டு வாயில மூடிய போட்டு மூடிட்டாண்டான் இருக்குது. ஒத்த நைட்டு எட்டு எத்தனை பிரச்சனை. ஆனா ஒரு விஷயம் மறந்துட மாப்பிள்ள, நான்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் பொண்டாட்டியெல்லாம் நைட்டியே போடாது.
சேலை மட்டும்தான். ஏன் தெரியுமா? இன்னைக்கு நீ பக்கத்து வீட்டுல குளிச்சு அன்னைக்கோட நைட்டி விட்டுருச்சுடா. டேய், பக்கத்து வீட்டுல நான் போய் பாத்ரூம் எட்டி பார்த்தது உண்மைதான். சரி. ஏன் எட்டி பார்த்தேன்? அந்த பொம்பளை என் பொண்டாட்டி விட்டு சோப்பு எடுத்து போடுதான்னு தான் பார்த்தேன். பரவாயில்ல. நான் போய் அதெல்லாம் ஆடு மாப்பிள அப்படி பேசாதீங்க மாப்பிள. பொண்டாட்டி கிட்ட அடி வாங்குறது புண்ணியம், மாமியா கிட்ட அடி வாங்குறது மரண யோகம். பொண்டாட்டிட்டு வாங்கடா, அடுத்த பொண்டாட்டிட்டே வாங்குற. டேய் மூடுறா, அதெல்லாம் ஒரு பொதுநல தொண்டு மாப்பிள. நம்ம பொண்டாட்டியை விட அடுத்த மட்டும் நல்லா அடிக்கலாம்னு செக் பண்ணி பாக்குறேன். சொல்ற மாதிரி யோக்கியம். டேய் விடுறா, யாருமே இந்த உலகத்துல யோக்கியம்னு பார்த்தா யாருமே யோக்கியம் கிடையாது. யோக்கியம்னா ரோசப்படணும். ரோசப்பட்டோம்னா 10 ரூபா சம்பாதிக்க முடியாது. மலுமட்டை அறுத்து பாரு, பேரும் புகழும் வாங்கலாம் மாப்பிள. ஒரு பழமொழி தெரியுமா? வெளியே பார்த்தா வெள்ளவரசு, வீட்டை பார்த்தா மொல்ல மாறிம்பியா. இது ஒரு பழமொழி. இந்த பழமொழிக்கு எத்தனை பேருக்கு விளக்கம் தெரியும்? யாராவது சொல்லுங்க பாப்போம். வெளியே பார்த்தா வெள்ளவரசு, வீட்டுக்குள்ள பார்த்தா மொல்ல மாறி. என்ன இதுக்கு விளக்கம்னா, வெளியே வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டம் மங்காது. 10 பேரை கூட அடிப்பேன், 3 பேரை கூட குத்து வேண்டியவன் இந்த வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை. அதே ஆள வீட்டுக்குள்ள போய் பாரு, பொண்டாட்டிக்கு உள்பாவோட துவச்சு போட்டு கிருப்பியான். ஏன்? பொண்டாட்டி மேல உள்ள பாசம் மாப்பிள, பாசம். அச்சாம் பார்த்தியா புதிக்காது. எல்லா பேத்துக்குமே இது இயற்கையா இருக்கு. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், ஆண்கள் செய்யற தப்பு அந்த குடிக்கிறது ஒண்ணு மட்டும்தான். தயவு செய்து நான் இதை எல்லா ஊருக்கும் சொல்றேன். ஏதோ என்னட்டு ஒரு 2 பேர் திருந்தினாலும் எனக்கு சந்தோஷம் தானே. அதனால 1000 பேர் கேட்டாலும் சரி கேட்காலும் சரி, நான் சொல்ற கருத்தை விட்டு ஒரு 2 பேர் திருந்தினா எனக்கு ரொம்ப சந்தோஷம். குடிங்க, வேணாம்னு சொல்ல. தயவு செய்து நல்ல நல்ல சரக்கா வாங்கி குடிங்க. இந்த வாட வர்ற சரக்கை வாங்கி குடிச்சு வீட்டுல பொண்டாட்டிக்கிட்ட விளக்கமா தடி வாங்காதீங்க. அவ்வளவுதான். டேய், எல்லா சரக்குமே வாட வெளியே வரும்ல. வாட வராத சரக்கு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இங்கேயும் வந்துட்டீங்களா? இருக்கு மகாபிரபு. இங்க பக்காடி லெமன், ஓல்டு மங்கு, எக்ஸ்பிரஸ், பிங்க் ஒட்கா, அப்புறம் என்னடா வர ஜினோ, டைமண்ட் ரம்மு, அப்புறம் அந்த ஆந்த கஞ்சி படம் போட்டுக்கல ஓல்டு நீகிள். ஓல்டு நீகிள் எகப்பாலிஸ் வாட அடிக்குது. கர்மா. எல்லா சரக்குமே வாட வெளியே வரும்டா மாப்பிள. ஆனால் நீ குடகுடமா குடிச்சாலும் வாட இத்தினி கூட வராத சரக்கா இருக்கு. என்ன சரக்கு மாப்பிள? இப்ப நீங்க 4 பேர் இருக்கீங்க. மதன் ராஜ்னா நீ தான் ஓயிண்டுவ, ராமதாஸ்னா அப்ப யார் பேருன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. அதே போல சரக்கு பேரு இந்த பேரை சொன்னாதான் தருவியான். நிறைய பேர் கடையில போய் இந்த பேரை சொல்லியே கேட்கறது கிடையாது. அப்புறம் எப்படி எல்லாம் வாடறதுல தெரியும்? உலகத்திலேயே வாட வராத சரக்கு 2 சரக்கு தான் இருக்கு. ஒன்னு குருண மருந்து, இன்னொன்னு பால்டாயில். செத்துட்டேன்னா சோலி முடிஞ்சிச்சு. என்ன மயத்துக்கு நாட்டை கெடுக்கணும், அருமையான போதை போகணும். நல்ல போதை. யார் உசுப்புனாலும் எந்திரிக்க மாட்டேன். காது கிட்ட இன்னொரு விஷயம் தெரியுமா மாப்பிள? நிறைய பேர் பீடி குடிப்பாங்க. பீடி குடிக்கிறது மட்டும் நல்லதா? பீடின்ற வார்த்தை திருப்பி போடுவேன். டிபி வந்து ஜாவியான். அடுத்து இன்னொன்று இருக்கு, சிகரெட். சிகரெட் எல்லா பேரும் குடிக்கிறாங்க. போய் எனக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. இந்த சிகரெட் கடையில் ஒன்று இருக்கும்ல, பஞ்சு, ரொம்ப ரைடா இருக்கு. அது எதுக்கு மாப்பிள வைக்கிறாங்க? உடம்புக்குள்ள அப்படியே போக போச்சுன்னா அவர் ஃபில்டர் பண்ணி அனுப்பதே அவன் பஞ்சு. இதுக்கு தான் பஞ்சு. யாரா ஃபில்டர்? அப்படி யாரு உங்களுக்கு தப்பா சொன்னது? சிகரெட் கடையில் எதுக்கு பஞ்சு வைக்கிறா தெரியுமா? சிகரெட்டை குடிச்சு ஒரு நாள் செத்து போயிட்டு அந்த பஞ்சு எடுத்து மூக்குல வைக்கத்தான் அந்த பஞ்சு. சிகரெட் குடிச்சா பஞ்ச மூக்குல, பீடி குடிச்சா வாயில ஏதாவது பாச்சு. ஒவ்வொருத்தர் சிமிலி போடுறான் பாரு, சோலி முடிஞ்சு போயிடும். 2 பேருமே வழக்காப்பல இருக்காங்க, மூடுக்கடா உங்க வாயா. அதனால வந்திருக்கவங்களுக்கு ஒரு சின்ன பாடலை சொல்லிட்டு இங்க இருங்க. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்க. மதுவிலேயே ஒரு பாடல் இருக்கு தெரியுமா? உங்களுக்காண்டி ரொம்ப பரபரப்பா ஏதோ ஆரம்பிப்ப பாருங்க. மது ஓகே. என்னப்பா வாழ வரா சரக்கு வேணுமா? சரி நல்ல வேணாமா, ரொம்ப ஆற்றிய. சொர்க்கம் மதுவிலே சுத்தும் அழகிலே, மது தரும் சுகம் சுகம், இது வரும் இதம் இதம், இன்பம் இரவுதான் பாபா, எல்லாம் உறவுதான் பாபா, இன்பம் இரவுதான் பாபா, எல்லாம் உறவுதான். சொர்க்கம் மதுவிலே சுத்தும் அழகிலே, மது தரும் சுகம் சுகம், இது வரும் இதம் இதம், இன்பம் இரவுதான்.
நன்றி நன்றி. ஏன்னா சொர்க்கம் மதுவிலே, சொர்க்கம் அழகிலே. இந்த மது என்பது 2 எழுத்து. ஆமா. இதுக்கு என்ன மாப்பிள்ள விளக்கம் சொல்லுங்க மாப்பிள்ள. நீங்க மகிழ்ச்சியில ஆரம்பிச்சு துன்பத்துல கொண்டு போய் முடிஞ்சிடும். அப்படி இல்ல மாப்பிள்ள. என்னது? மகிழ்ச்சி ஆரம்பிச்சு தூக்கத்துல முடிஞ்சிரும். ஓவராச்சுனா ஓடா நாசம் பத்து போறவனே. அதுக்கு இன்னொரு பேர் தெரியுமா? சாராயம். ஏன் தெரியுமா அதுக்கு சாராயம்? உடம்புல உள்ள சாரப்புல ஆஞ்சு போறோம். வாங்கப்பு 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 முறிஞ்சிரும்டா. பாம்பாட்டி தலையாரி அண்ணன் சுரேஷ் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இங்கே பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கும் சோழங்குருணியைச் சேர்ந்த அண்ணன் தங்கராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. இந்த சினிமா உலகத்தில் எப்படி டிஎம் சவுந்தரராஜனும் நாடக உலகத்தை பொறுத்தளவு அன்பு மாமா செய்யாமங்கலம் கண்டெடுத்த KR ராமதாஸ் அவர்களுக்கு நமது கிராம சார்பாக இங்கு பொன்னாடை அணிந்து கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கு சிறப்பான முறை மிருதங்கம் மிஸ் கொண்டிருக்கும் தலையாரி சுரேஷ் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. மிருதங்கம் அன்பு மாப்பிள்ளை ஜெயராஜ் அவர்களுக்கு பல கௌரவிக்கப்பட்டார்கள். மற்றும் இங்கு ஆல்ரவுண்ட்ஸ் கொடுக்கும் அன்பு மாப்பிள்ளை PM மதன்ராஜ் அவர்களுக்கு சிறப்பான முறையில் இங்கு பொன்னாடை கௌரவப்படுகிறார்கள். மற்றும் இங்கு தாளம் மிஸ் கொண்டிருக்கும் குருட்டு குத்து கூலிச்சாமிக்கு போடா முண்டை நக்குன நீ நக்கு பெரு நக்கு தெரியாது. மற்றும் இங்கு யூடியூப் சேனல் எடுத்து கொண்டிருக்கும் அன்பான முறையில் மேடை நாடகம் என்னன்னா ஓகே அங்கே அன்பு அண்ணா அவர்களுக்கு இந்த பொம்பளை பிள்ளை கட்டி பிடிக்கிற மட்டும் போட்டு விட்டுறாத அடிப்பா ஓவர் அடிக்கிறா. இந்த நாடகத்தின் அமைப்பாளருமாகிய அன்பு அண்ணார் மருதங்குடி மாணவர் கண்டெடுத்த மருதமணி அண்ணா அவர்களுக்கு சிறப்பான முறையில் இங்கு பொன்னாடு கௌரவப்படுத்துகிறார்கள். உத்தண்ணா பாடுப்ப எங்களுக்கெல்லாம் வண்டி சாவி கீழே வந்துருச்சு. பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய இந்த பிரார்த்தனை நாடகம் நடத்தக்கூடிய குடும்பத்தார்களுக்கும் பாம்பாட்டி கிராமத்தார்களுக்கும் என் சார்பாகவும் இந்த நாடகம் அமைப்பதற்கு வழிதுணையாக இருந்த தம்பி பூமி மாரிமுத்து அவர்கள் சாரம் நன்றி வணக்கம். வண்டி சாவிடா பல்சர் அப்புறம் நான் எடுத்துட்டு போயிடுவேன். சாய் விழுந்துருச்சுங்களே கண்டுக்கிறாங்க. காவல்துறை உயர் அதிகாரிகள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு அன்போடு கொள்கிறோம். தோப்பூரை சேர்ந்த மருது எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பெரிய மருதா சின்ன மருதாப்பா? சின்ன மருதா வந்திருக்கேன். யாருன்னா ஒரு ஆள் வாடா. அருமையான முறையில் பொன்னாடை வந்து கௌரவப்படுத்திய மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் எங்கள் சார்பாகவும் எங்கள் கலைக்குடும்ப சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த இதயம் சார்ந்த நன்றிகள் நெஞ்சார்ந்த தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. அதனால் சிறப்பான முறையில் இந்த நடக்கின்ற நாடகத்தை ஏன்னா வந்தோன்னு சொல்லி ஆகணும்ல. நாடகம் நல்லது ஒரு நாடகம். நாடகம் எப்படி இருந்தாலும் சரி நாடக நடிகர்களுக்கு ரசிகர்கள் தான் முகம் பார்க்கின்ற கண்ணாடி. நீங்கள் எந்த அளவுக்கு அமைதி காத்து நாடகத்தை சிறப்புடன் கண்டுபிடிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நாடகம் மிக சிறப்பாக இருக்கும். என்னமாமா? அதனால நல்லதொரு முறையில் நல்ல நாடகம் இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் பெண்களுக்கு உகந்த நாடகம். என்னங்க ஆம்பளைகளுக்கு என்ன இல்லைங்க, அது உண்மைக்குமே பெண்களுக்கு உகந்த நாடகம். பெண்கள் தான் முகத்தை முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா நிறைய பிரச்சனையில் வந்து தவிக்கிறவங்க பெண்கள் தான், ஆண்கள்லாம். ஆனால் ஆண்கள் அதை விட ரொம்ப பாவம் தெரியுமா? ஒவ்வொரு ஆம்பளையும் ஓடி ஓடி உழைச்சி உட்காந்து உடம்பெல்லாம் தேஞ்சு போய் உட்காந்துருக்க ஆண்கள் வர்க்கத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றி. அப்படி ஆம்பளை என்னதான் ஓடி ஓடி சம்பாரிச்சு வீட்டில் கொடுத்தாலும் அதில் 10-20 களவாண்டு மிளகாப்பொடி டப்பாக்குள்ளையும் கடுகு டப்பாக்குள்ளையும் உழைச்சி வச்சுக்கிற பெண்களுக்கு நன்றிகள் நெஞ்சார்ந்து தெரியப்படுத்திக்கொண்டு சிச்சு கதை அப்படி இருக்கலாம். கொல்லப்பட்ட காசை டப்பாக்குள்ள அமைக்க ஒழிச்சு வச்சுருப்போம். அதுலயும் 10 ஆம்பளையிலும் சரியில்லாம பொம்பளை கொலுசெல்லாம் களவாண்டு போறாங்க. ஆத்தடி இதுல ஒரு ஒம்பளை என்ன பண்ணிருக்கு, காசை புருஷன் டெய்லி களவாண்டான்னு மோட்டு முகட்ல சொல்லி வச்சிருக்கு. ஒரு மாசம் கழிச்ச பக்கத்து அந்த உள்ள
காசை போனா கரையான் திண்டு ஒரு மைத்துக்கலாம போயிருச்சு. இது தேவை மசரா புருஷனாவது குடிச்சிருந்திருப்பான்ல. எதைக்குமே ஆசைப்படாம புருஷனையும் திங்க விடாம. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என் சொந்த அனுபவத்துல சொல்றேன், ஆம்பளைகளுக்கு புள்ளா நீங்க நல்லா வேலைக்கு போங்க, நல்லா சம்பாரிங்க, அம்புட்டு காசையுமே பொண்டாட்டிக்கிட்ட கொடுக்காதீங்க. ஒரு 500 ரூபா உங்களுக்குன்னு தனியா அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தனியா டெபாசிட் பண்ணிக்கங்க. இல்லைன்னா ஒரு இதுக்கு நமக்கு ஆகாது. கடைசியில கஞ்சி அடைக்காது பாத்துக்கங்க. அக்கௌண்ட் இல்லையா ஓபன் பண்ணி உங்களுக்கு வீட்டுக்கு தெரியாம 500 ரூபா டெபாசிட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஏன்னா இதனால நான் ரொம்ப செருப்படி ஆயிருக்கேன் மாப்பிள்ள. சொல்ல போய் பொம்பளை வர விளக்கு மத்தோட வரப்போகுது. அப்படி பேசாதீங்க மாமா, இது நான் அனுபவப்பட்ட ஒரு உண்மை தெரியுமா. நான் மாப்பிள்ள நல்லா தான் சம்பளம் வாங்குறேன், பொய் சொல்லக்கூடாது. ஒரு நாளைக்கு 3000 ரூபாய்க்கு சம்பளம் வாங்குறேன். இங்க பாருங்க என்ன. ஆமா இப்ப நான் சொல்றேன் கேளுங்க. தஞ்சாவூர் பக்கம் நாடகம். சரி, தஞ்சாவூர் பக்கம் நாடகத்துக்கு போயிட்டு எதுக்கு போன? 10,000 ரூபாய் சரி சம்பளம் கேட்குறீங்க வெளியில. அப்பா அப்படிலாம் இல்லப்பா, நாங்களாம் அந்த அளவுக்குலாம் கிடையாதுப்பா. ஒரு ஆளுக்கு 10,000 1 லட்சமா ஒரு நாடகம். எங்க உழைச்ச காசே உடம்புல ஒட்ட மாட்டேங்குது. ஊரை ஏச்சு காசு எதுக்கு? நம்ம உழைக்கிறோம், உழைச்சா ஒட்டும். அப்புறம் நம்ம பிடிக்காது. தஞ்சாவூர் பக்கம் நாடகத்துக்கு வீட்டுக்கு போற மாப்பிள்ள, வீட்டுக்கு போக 2 மணி மாமா. என் முண்டாட்ட கேட்டேன், அடியே பசிக்குது கொஞ்சம் சாப்பாடு இருந்தா போடுண்டு. உன் மயனுக்கு ஸ்கூலுக்கு ஆக்குறப்ப ஆக்கி வச்ச பழைய கிஞ்சி இருக்கு, புளிஞ்சு வச்சு குடிண்டா. சரி, எனக்கு வந்துச்சு எரிச்ச மசுரு. இவ்வளவு சம்பளம் வாங்குறேன், கேஸ் எடுப்பு இருக்கு, ஒரு 10 நிமிஷம் ஆகுமா உல கொதிக்க. கட்டுல புருஷனுக்கு சோறாக்குறே, இஷ்டம்னா தின்னு, இல்லாட்டி பொத்துக்கிட்டு போய் படுண்டா. அப்பதான் ரோசப்பட்டேன். பொண்டாட்டியா கேவலா பேசுறபடி நமக்கு தேவையாமல. இப்படித்தான் இவங்களுக்கு சொன்ன மாதிரியே நானும் பொண்டாட்டிக்கு தெரியாம அக்கௌண்ட் ஓபன் பண்ணி 4500 ரூபாய் அந்த அக்கௌண்ட்ல கிடந்துச்சு. 4500 ரூபாய் எதுக்கு? ஒரு நாள் செலவு நடாது. அதுக்கு தெரியாம உருவி போட்டது அது கூட. சரி, நீ என்னடி உட்காமக்க எனக்கு பழைய சோறை ஊத்துறது. நான் ஹோட்டல்ல போய் கறி கஞ்சி குடிக்க போறேன்னு மாப்பிள்ள ஏடிஎம் கார்டை தூக்கி கிளம்பிட்டேன். மாப்பிள்ள போனா சும்மா இருக்க முடியுமா? ஏடிஎம்ல போய் காசு எடுக்கணும்ல. நான் ஏடிஎம் வாசல்ல சரி உள்ள போயிட்டு காசு எடுத்துட்டு ஹோட்டலுக்கு போயிடலாம்னு ஏடிஎம்க்குள்ள நுழையலாம்னு போனேன். வந்துட்டானா ஒரு தருத்திரியா. என்னாச்சு? அவன் காசு எடுக்க உள்ள நுழைஞ்சிட்டான். சரி ஏடிஎம்க்குள்ள யார் வேணாலும் காசு எடுக்கலாம்ல. உள்ள போனவே 10 நிமிஷம் ஆகுமா? நானும் வாசல்ல நாய் காத்தாப்புல நிக்கிறேன். உள்ள போனவே ரொம்ப நேரமா காடை சொருகுறியா, பாஸ்வேர்டு நம்பரை போடுறியா, காசு வர மாட்டுது, வெறும் வெள்ளை பேப்பர் தான் வருது. எனக்குனோ பசு வேற கொலை அக்குது. இவன் எப்ப வெளியே வர? நானும் எட்டி பாக்குறேன், காடை சொருகுறியா, நம்பரை போடுறியா, காசு வர மாட்டுது, வெள்ளை பேப்பர் தான் வருது. மறுபடியும் காடை சொருகுறியா, நம்பரை போடுறியா, காசு வர மாட்டுது, வெள்ளை பேப்பர் தான் வருது. எனக்குனோ எரிச்ச மசிராச்சு மாமா. அரை மணி நேரம் தாண்டிச்சோமா. எனக்கு வயிறு சுண்டி இழுக்குது. சரி, ஏடிஎம்ல ஒயிட் காசு தானே போட்டுப்பாங்க. நான் எட்டி பாக்குறேன், அவனும் காடை சொருகுறியா, நம்பரை போடுறியா, காசு வரல, பேப்பர் தான் வருது. எனக்குனோ கடுப்பு மசு. கதவை திறந்துக்கிட்டு உள்ள போறேன். நாசம்பத்த முண்டை ஏடிஎம் கார்டுக்கு பார்த்தா ஆதார் அட்டையை விட்டு விட்டு எடுத்துக்கிறீங்க. காசு பார்த்தா ஈர்லாட வரும். கிரகமா எங்க வேணாலும் தர்த்திரியமா நமக்குண்டு வராங்க. அப்பதான் இதுக்கு நம்ம பொண்டாட்டியே பரவாயில்ல, ஓலடா ஒக்கா மக்க எங்க வேணாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. ஆனா நீங்க யாரும் பிரச்சனை மாட்டிக்கிறாதீங்க. நல்லா நாடகம் பார்க்குறீங்க, சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு இளவட்ட புள்ளையுமே காதல்ல மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. மதன்ராஜ் உங்ககிட்ட உண்மையே சொல்றேன்டா, நானும் ஒரு புள்ளைய ரொம்ப நாளா காதலிக்கிறேன். கற்பகத்துக்கு போனே. இல்ல இல்ல இருக்கட்டும் இருக்கட்டும், ராங் நம்பர். பொண்டாட்டி பேருக்கு போன் அடிச்சிருவாங்கப்பா. என் பொண்டாட்டி நம்பர் கூட கூட தப்பட்டே. இங்க வர்றா எப்பரா பேரு காரியா வீட்டுல குத்துறது. எதுக்கு பேர் ஊத்துறா தெரியுமா? எங்க ஊத்துறா கரெக்டா சொல்லுவாப்பா. எங்க ஊத்துற எனக்கே அது நம்பிக்கைக்கு, உன் மேல உயிரா இருக்கேன் அப்படின்னு நம்பிக்கை. எல்லாம் ஆனா அந்த பேர் ஊத்துற வந்து பல சொல்லி வைக்கிறாங்க. அப்படி பேசாதீங்க மாமா. எல்லா ஆம்பளையுமே சொல்ற பொய் அதுதான். காதலிக்கிறப்ப அப்படி சொல்லுவேன், அன்பே ஆறு உயிரேன்னு இல்லைன்னா நான் செத்து போவேன், உனக்கு ரத்தம் குடிப்பேன், முத்தம் குடிப்பேன், மூத்தரத்தெல்லாம் குடிப்பேன். அந்த நல்லா இருக்குமா? அட லூசு முண்டை, குடம் குடமா குடிச்சிருக்கான் போலடா. அடங்கு வையால சரி இரு இரு, எனக்கு ஒரு சந்தேகம் மாமா. இப்ப எனக்கு ஒரு சந்தேகம், பொம்பளை மூத்தத்தை குடிச்சியா? ஆமா, நேசமா கேக்குறேன். இரு இரு, நீ குடிச்சது உண்மைதானே? ஆமா. குடத்துல குடிச்சியா, நேர வாய வச்சே குடிச்சியா? யாரா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, ஆடா இருந்தாலும் சரி, அந்த மூத்தன் குடிச்சாண்டா நம்ம வர முடியும். யாரு 4 ஒம்பளைய கல்லுன்னு விட்டு எரிங்கம்மா போக மாட்டேன் முண்டை. மூத்தன் குடிக்காத நாங்க கடா குட்டியாரு மூத்தருக்கு திருத்தம் சொன்னா பஞ்சாபம் சொன்னே வேற வேற எதுவும் நக்கிருப்பாண்டாவே.
குளிச்சாமி நாடத்துக்கு எடுத்துறத ஒழுக்கமா இருந்துக்க. நமது விருதுநகர் மாவட்டம் நமது பாம்பாட்டி கிராமத்தில் அருள்வாழ்த்தரும் அருள்மிகு ஸ்ரீ கருப்பண சுவாமி அருள்மிகு ஸ்ரீ சிவனி சுவாமிக்கு சிவகாசி திரு எஸ் சுப்பையா புலவர் மற்றும் லட்சுமி திரு எஸ் சங்கரபாண்டி தெய்வ நாயகி குடும்பத்தார்கள் பிரார்த்தனையாக நடத்தும் சிறப்பான நமது காரியாபட்டி உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் இவருக்கு இடையிலும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் குகுனை மணந்த குறிஞ்சி மலர் கந்தபெருமானின் காதல் திருமணம் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் புராண நாடகம் அதிவிமர்சையாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இந்த நாடகத்தில் சிறப்பாக நடிக்காத்துக் கொண்டிருக்கிற சிகாமணி எமது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் துணை செயலாளராக பதவிக்கின்ற ஆரைக்குடி கண்டெடுத்த MK வல்லரசன் அவர்கள் வேலன் வேடன் விருத்தன் ஒருத்தர் நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். மற்ற நாடகத்தில் குயிலின் மேலான கோக்கில வாணி கரூர் மாணவர் கண்டெடுத்த ஸ்ரீ சக்தி பாரதி அவர்கள் ஸ்ரீ வள்ளிநாயகாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். மற்ற சிறப்பான முறையில் முருகப்பெருமானுக்கும் வள்ளியம்மையாருக்கும் திருமணத்தை நடத்தி அவர் என்று சபதமேற்று வரை தந்துள்ள நாதாகன பேரரசு வீணாகன பிரியன் சிறப்பான முறையில். ஏன்னா இன்னைக்கு வந்திருக்க நாரதர் லேசுப்பட்ட ஆள் கிடையாது. அதாவது 7வது படிக்கிறப்ப இருந்து நாரதர் வேஷம் போட்ட பிள்ளை, குழந்தை நட்சத்திரம் அப்பேற்பட்டதுல இருந்து இப்ப அந்த ஆள் எப்படி இருக்காப்புலன்னா நல்ல ஒரு வாத்தியார் வேலைக்கு MA B.Ed படிச்சுக்கிருக்காப்புல. மூடிக்கிட்டு வாத்தியார் வேலைக்கு போக வேண்டியதானே? போக வேண்டியதானே? தேவையில்லாம பேசிக்கிட்டுறாப்புல. உங்களுக்காண்டி பாக்குறேன் பிரச்சனையே அது முன்னாடி விட்டுருந்தோம். நாடக மேடையில் வந்து அதெல்லாம் சொல்லிட்டு ஏற்கனவே நான் மருதம் பண்ணி சொல்லிட்டு இந்த நாரதரை போட்டா நான் வரமாட்டேனே ஆலம் பப்புன்னு கூட மாத்திக்கன்ட்டு. அதனாலதான் ஜங்கனைக்கு பொழுக்க பேசுறா. இருந்தாலும் சொல்றேன், இந்த நாடகத்தில் அருமையாக 6 மணி மிஸ் கொண்டிருக்கும். நாரதர் பேரை சொல்றா, பேரு எல்லாம் தெரியாதா? நீ சும்மா இருப்பா. 6 மணிய கலையரசு அவன் நாரதர் ஜெயபத்தி இருக்கேன்ல, அவன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியல, அதனால அந்த கோவம். வேற அப்படி பேசாதீங்க. கேட்கிற கேள்விக்கு பதில் தரலன்னா மொக்க மொக்க தங்கராசு அண்டா குண்டி கவர்ல தூக்குல தொங்குவேன். ஏன் இங்கே ஏன்டா தொங்குற? வர்ற ஊரம் பயப்படுறதுக்கா? ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி தொங்குடா. சரி, அப்ப அந்த ஆளு பேரை சொல்லணும்னா ஊருக்காரங்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும். எப்படி? 4 கம்பு வேணும். உன்னை தூக்கிட்டு போறதுக்கா? சண்டை வந்தா எடுத்து அடிப்பையா? குனிஞ்சுக்கடா. குனியவா? அவர் காசான குத்த வராரு. ஏன்டா நீங்க வேற எதுக்கு தெரியுமா அந்த 100 ரூபா? எதுக்கு? நாரதரை பாயிண்ட புடிச்சு பேசணும். கரசகுளம் பேர் என்ன? போதும் பேரை விட மேடையிலேயே பார்த்துட்டாங்களே, அப்புறம் என்ன பேரு? சரி விடுங்க, அண்ணன் பேரை சொல்றேன். 6 ரூபாய் 100 ரூபாய் அன்பு அண்ணாக்கு நெஞ்சாத நன்றி. அடே ஜெயராசு, இந்த 100 ரூபால பார்த்து எனக்கு ஒரு ஞாபகம் வருதுடா. என்ன மாப்ள? இல்ல இனிமே நான் காரியாவட்டிக்கே வரக்கூடாத ஒரு சூழ்நிலை இருக்கேன்டா. உனக்கு இல்ல அதத்த அவர் சும்மா தேவையில்லாம 100 ரூபா, உனக்கு 50 ரூபா போதுமே. இல்ல மாமா, சத்தி முறை கேட்டா மாமா, நம்ம காரியாவட்டி செந்தாமரை ஆஸ்பத்திரிக்கு என் மயனுக்கு வேண கட்டியா இருக்குன்னு ஊசி போட கூட்டி வந்து பாத்ரூம் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இடிச்சு கட்டிக்கிருக்காங்கல்ல, அப்ப ரோட்டு ஓரத்தில் இறக்கி விட்டாங்க. ரோட்டு ஓரத்தில் இறங்கிட்டு என் மயன் பக்கத்தில் ஒண்ணுக்கு இருக்கேன், நான் பக்கத்தில் இப்படி நிக்கிறேன். மீசை இல்லாம இருக்கும் ஒரு ஆள் வந்து என்கிட்ட சைஸா காதுகிட்ட 100 ரூபா தர வரியா பாத்ரூமுக்குள்ள? ஒரு விளங்காதவே நான்லாம் வந்திருந்தா 20 ரூபா எடுத்தா போதும். என்ன ஒரு படி லொப்பம் பண்ண வச்சுக்கிட்டு ஐயப்பா. உங்களோட நாடத்துக்கிறதுக்கு முக்கு ரோட்ல 3 பேர்த்த பிடிச்சு மூடு ஏன்டா நான் 4 பேர் வந்திருக்கோம்டா பாத்துக்கடா. தொல்ல தலைவரியா எதுல விட்டு வாயில கோரசா கிளம்பிட்டாங்க. செம்மணிப்பட்டி மாநகர கண்டெடுத்த எஸ் ஜெய பார்த்திபன் அவர்கள் நாரதர் அந்த கலவப்பு நடிக்க காத்து கொண்டிருக்கின்றார். ஆமல்ல, ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். நிறைய பேர் கீதை பேர் நினைச்ச பேசுன தூரம் பொய்யா இல்லைங்க, உண்மைக்குமே மாப்பிள்ளை ஜெயபாரதி அங்கே போட்டிருந்தது. இது வந்து வெள்ளாகுளம் நாடகம் நோட்டீஸும் இதுவும் ஒன்றா அடிச்சிருந்தது. வெள்ளாகுளத்துக்கு நாரதர் கீதப்பிரிய 2 பேத்துக்கும் ஒரே நாரதர் சொல்லிட்டு பிரிண்ட்டுக்காரங்க ஒரே மாதிரி அடிச்சு போட்டாங்க. தவறு வந்து பிரிண்ட்டுக்காரங்க மேலே தான். இங்கே போட்டிருந்தது மிஸ் ஆகி போச்சு பேர், அவ்வளோ வேறு. ஆமாம், வேணா நாடக ரசீது கூட உள்ள இருக்கு பார்த்துக்கோங்க. வெள்ளாகுளம் நோட்டீஸ் இந்த நோட்டீஸ் ஒரே நாளில் அடிச்ச வாசி அங்கேயும் நாரதர் அவர் எல்லாம் அங்கே போன டீம் எல்லா பேரும் அப்படியே நாரதர் மட்டும்தான் மாறுறாரு. அதனால 2க்கும் ஒரே நாரதர் சொல்லிவிட்டு அவங்க மாற்றி அடிச்சிட்டாங்க. யாரும் தப்பா நினைச்சுக்க கூடாது. அதனால நீங்க சிறப்பான முறையில் 6 மணி மிஸ் கொண்டு அன்பு மாமா கபதி மாநகர் மருகாமலுக்கும் செய்யாமங்கலம் மாநகர் KR ராமதாஸ் அவர்கள் 6 மணி மண் பின்பார் ஏத்தி எழுதி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன், கெட்டவளை காணோமடா இறைவா, கூட்டி சென்ற இடமேதடா.
இறைவா கூட்டி சென்ற இடமே திரும்பி வரும் நேரத்திலே அரும்பிடிப்பால் கண்ணி என்று திரும்பி வரும் நேரத்திலே அரும்பி நிற்பால் கண்ணி என்று திரும்பி நாடு வந்தேனடா இறைவா பின்வெளியில் மறைத்தாயடா காடு வெட்டி தோட்டமிட்டேன் கண்ணீரா கொடி வளர்த்தேன் காடு வெட்டி தோட்டமிட்டேன் கண்ணீரா கொடி வளர்த்தேன் தோட்டத்தை அளித்தாயடா இறைவா ஆட்டத்தை முடித்தாயடா ஏற்றி எழுதி வைத்தேன் எழுதியதை சொல்லி வைத்தேன் பருவத்தை கொடுத்து விட்டு உருவத்தை எடுத்துக்கொண்டான் பருவத்தை கொடுத்து விட்டு உருவத்தை எடுத்துக்கொண்டால் தருமத்தின் தலைவன் அல்லவா இறைவா சாகச கலைஞன் அல்லவா ஏற்றி எழுதி வைத்தேன் எழுதியதை சொல்லி வைத்தேன் கேட்டவளை காணோமட இறைவா கூட்டி சென்ற இடமே பழைய பாட்டு தாங்க. எவ்வளவு இருக்குமாப்ல? எவ்வளவு தத்துவமான பாட்டு. இப்போ வந்து பாட்டு வருது, கேட்க முடியுதா? ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு வந்த கள்ளப்பறிப்பு அவனுக்கு கூலிச்சாமிக்கு ரத்த கொதிப்பறாரா? அவனுக்கு எய்ட்ஸ் வந்துருக்குடா. இப்பவே என் கண்ணப்பர் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். மாத்திரையை ஒழுங்கா போடுறான்டா, 15 மாத்திரையை போடுறேன். விடுங்க, ஏதோ திருட்டு போட்டு பயமில்ல. அதனால ஹோட்டல்ல நம்ம தான் சிக்கன் ரைஸ் இதுவே சாப்பிடுறான். இவன் பேசாம எனத்தாச்சும் வாங்கி சாப்பிடுறான். ஏற்கனவே கிட்னி எல்லாம் ஃபால்ட் ஆயிருச்சு, செமிக்க முடியாது. இவன் கிரில் சிக்கன் வாங்கி சாப்பிடுறேன். சொல்ல தெரியல, கிரில் சிக்கன் சொல்ல தெரியல. அந்த அதுக்குள்ள சுத்துதுல அதை கொடுங்க. வாட்டின கோழி. நாங்க 8 மணிக்கு வந்திருப்பான் பாம்பாட்டி. 15 இடத்துல வெளியே போறேன். என்ன செய்யறது, லேட் ஆயிடுச்சு. அன்பு பழைய பாடல்களை சிறப்பாக பாடிய அன்பு மாமாக்கு நெஞ்சார்ந்த நன்றி. கூலிச்சாமி, பழைய பாட்டு எப்படி இருக்கு பாத்தியா? ஏன் ராமதாஸ் மாமா, உங்களுக்கு பழைய பாட்டுனா ரொம்ப பிடிக்கும் தானே? நிறைய இருக்கு, 1000 பாட்டு இருக்கு. நான் ஒரு பாட்டு பாடுறேன், இந்த பாட்டுக்கு என்ன விளக்கம் நீங்க சொல்லணும். சொல்லு மாப்ள. பழைய பாட்டு பாடு. பாடவா? நாணய மனுஷனுக்கு அவசியம், கடனை வாங்கி மாடி வீடு கட்டக்கூடாது, அதை உடனடியா மனைவி பேரில் எழுதக்கூடாது. கடனை வாங்கி மாடி வீடு கட்டக்கூடாதான், அதை உடனடியா பொண்டாட்டி பேர்ல எழுதக்கூடாதுங்கிறியா? ஏன்? இப்ப கஷ்டப்பட்டு ஒரு லோன் போட்டு ஒரு வண்டி வாங்குறான். சரி, அந்த லோனை கட்ட முடியலன்னா லோனுக்கார என்ன பண்ணுவான்? பைக்கை தீட்டு போயிருவான். அப்ப பொண்டாட்டி மேல நீ வீடு கட்டிட்டு காசை கட்ட முடியல வரவே என்ன பண்ணுவான்? பொண்டாட்டி கூட்டி போயிருவான். நல்ல ஐடியாவா இருக்கு. யாரா எழுதுற பொண்டாட்டி? அதுக்கு எழுதல மாப்ள. வேற நீ கஷ்டப்பட்டு 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டிட்டு பொண்டாட்டி பேர்ல எப்போ எழுதக்கூடாதுன்னு ஏன் சொல்லியிருக்காரு தெரியுமா? ஏன்? ஒன்னே ஒரு நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே போடான்ருவா. அது நெசந்த அப்படி தெரியுது. அதனால எந்த புருஷன் வீடு கட்டினாலும் உங்க வேற வெளியே ராசாக்கெல்லாம் நல்லா இருப்பீங்க. சிறப்பாக மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு பாசமிகு மாப்பிள்ளை சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வட்டம் அருமையான முறையில் அரசகுலம் கண்டெடுத்த டிவி ஜெயம் அவர்கள் அருமை மாணவருமாகிய அன்பு மாப்பிள்ளை ஏனாதி அஞ்சூர் நாடு கண்டெடுத்த என்ஆர் ஜெயராஜ் அவர்கள் மிருதங்கம் டப்பியன் டோலர்.
முறையில் சிறப்பாக மிருதகிஸ்ட அன்பு மாப்பிள்ளைக்கு நெஞ்சார்ந்த நன்றி. மற்றும் இங்கு ஆல்ரவுண்ட்ஸ் இருக்கும் அன்பு மாப்பிள்ளை நமது அருப்புக்கோட்டை மாநகரம் அருகாமையில் இருக்கும் குலசேகர நல்லூர் மாநகரம் கண்டெடுத்து PM மதன்ராஜ் அவர்கள் உங்கள் முன்னால் சிறப்பாக ஆல்ரவுண்ட் அண்ட் சைடு ரவுண்ட். அருமையான முறையில் சிறப்பாக ஆல்ரவுண்ட் செய்த அன்பு மாப்பிள்ளைக்கு நன்றி. மற்றும் இங்கு நாடகத்திற்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லாமல் வருவதற்கும் அதான்டா உண்மை. உண்மையான வார்த்தையை சொல்லியிருக்கேன். உண்மையா தெரியுதா? ஆமா, நமது ஏர்போர்ட்ல அந்த ஊர் என்ன ஊரு? உங்களுக்கு நிலம் கொடுத்துருக்காங்கல்ல, அது சொல்லாத, ஏர்போர்ட் சொல்லாத. ஏர்போர்ட் இல்லடா லூஸ் முட்டை. ஏர்போர்ட் யார போக சொல்றேன். ஏர்போர்ட் அருகாமையில் இருக்கும் பரம்புப்பட்டி மாநகரம் கண்டெடுத்த 2 ஏக்கர் நிலத்தை வெறும் 1 லட்சத்துக்கு வித்த முண்டை. ஓப்போ, உனக்கெல்லாம் அதுவே அதிகம் தான். குருட்டு குத்து கூலுச்சாமி அவர்கள் பாப்போம், நீ நக்கிற பாப்போம். நீ என்ன பாட்டு போட்டாலும் தாளம் போடுவாரா? படுறா. இன்னும் கொஞ்சம் விரிவு பண்ண போறாங்களா? வீட்டை இடிக்க போறாங்களே. படுக்கவா? படின்னு சொல்லு. எஸ்கே கூலுச்சாமி அவர்கள் சீனன் தாளம். எல்லா பேரும் நம்ம குத்து ஒரே, நானும் வாசிக்காம விட மாட்டேன். சரி சொல்லு. சரி சோ ஓ வா உட்காரு சாப்பிடு. சரி சாப்பிட்டே மறவாம. நீ பல்லு படாம சக்கர. ஒவ்வொரு நாளும் ராமாசம் ஒரு பாட்டு படிக்கிறாரு, அந்த பையன் ஒரு மாதிரி வாசிக்கிறாப்புல, இந்த பையன் ஒரு மாதிரி வாசிக்கிறாப்புல. ஆனா வருஷம் முழுதும் இதையே குத்தி சொல்லிய முடிச்சிருக்கேன். அவனுக்கு 85 வயசு, இந்த தாளம் வாங்கி 85 வருஷம் ஆச்சு. ஒன்னேவே நம்ம சொன்ன சாப்பாடு ஏற்பாடு மிக மிக அருமையாக ஏற்பாடு செய்து பேரை வைக்கிறேன். நான் துவச்சி காயப்பட்ட சட்டையை மாட்டிக்கிட்டு வந்து பேரன் சட்டையை எவ்வளவு பெருசா இருக்குன்னா வயசை கணக்கு போட்டு. ஆமா ஆமா
அன்பார்ந்த கிராமத்தாருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்திற்கு அருமையாக இங்கு ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒளிபெருக்கி ஸ்தாபனம் நமது ஊரையே மிக அழகாக அலங்கரித்துள்ள சிறந்த ஒளிபெருக்கி ஸ்தாபனமாக திகழக்கூடிய நமது எஸ் வெள்ளாகுளம் மாநகரம் கண்டெடுத்த வி 18 ராஜன் அவர்கள் அமைப்பில் சரவணா ஆடியோஸ் சரவணா சரவணா சரவணா